எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மினிட்டோட ஸ்கேல்ப் ட்ரேட தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஸ்கேல்ப் ட்ரேட வந்து நான் எப்படி வந்து எடுத்திருந்தேன் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு க்ளோஸ் ஆன ட்ரேடு. பட் ஆனா எப்படி வந்து நம்ம இந்த ட்ரேட வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பியூரா வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஐடியாவை எடுத்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம 1 மினிட் ஸ்ட்ரக்சரில் தான் எடுத்திருந்தோம். ஸோ 1 மினிட்டோட பாஸ் வந்து இங்கே இருந்தது. ஓகேங்களா? 1 மினிட்டோட பாஸ் இங்கே இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூ அப் ட்ரெண்டாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஐடியம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் இப்போதைக்கு இங்கே சேம் ஹை வச்சிருக்கு. பட் ஆனால் வந்து ஐடியம் ஃபைன் பண்ணணும்னா க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து க்ளோஸ் வைக்கல. ஸோ அடுத்த கேண்டில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ கீழே வர ஆரம்பித்தோடனே நம்மளோட ஐடியம் வந்து இது கிடையாது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக எங்கே ஐடியம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்ச ஒரு ஐடியம் வந்து இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து ஐடியம் ஸ்வீப்பு என்ட்ரி மாடல் ஒன்று இருக்குது. ஐடியம் ஸ்வீப்புக்கு அப்புறமேட்டு பார்க்குறம்போது நம்மளோட ஒரு டிசிஷனல் பிஓஐ வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டிசிஷனல் பிஓஐயில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தால் தான் நம்மளோட ஆக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டை நம்ம வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஒன்று மார்க்கெட் வந்து ஐடியம் எடுக்கணும், இல்லைன்னா அகைன் வந்து நியூ ஐடியமாக கூட மார்க்கெட் கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சது ஐடியம்க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நம்மளோட டிசிஷனல் பிஓஐக்கு வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎம்ஐ வந்து க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து அப்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பிஓஎஸ் வந்து நடந்துடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோனுக்கு வரும்போது நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் வெயிட் தான் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டில் வெயிட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியலான ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து இங்கே இருந்த ஒரு எஃப்இஜிஎம் வந்து மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நம்ம பிரேக்வே கேப் அப்படின்னு சொல்லுவோம். டேப் பண்ணி மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. அதுக்கு அல்டிமேட் டார்கெட் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு பிளாக்குக்கு தான் வந்து அதிகமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்ட்ரக்சரோட ட்ரேடை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காம பொறுமையாக வந்து அகைன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்துட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றது என்னோட பிளான். ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிக்விடிட்டிஸ் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு இந்த ட்ரேட் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல ஹை பொட்டென்ஷியல் ட்ரேடாக தெரிஞ்சது. ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி பில்டப் வந்து மார்க்கெட்டில் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்தால் நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட பிஓயுமே வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது ஒரு நல்ல ஹை ப்ராபபிளான ட்ரேட் செட்டப் தான். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நார்மலாக வந்து 7 PM ஸ்டார்ட் பண்ண ட்ரேடு. ஸோ வந்து ஒரு 1 மினிட்டோட ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கிறதுக்கே என்னோட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 9. ஸோ 9 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வந்தது. ஸோ அந்த மொமெண்டம் நம்மளோட ஜோனை வந்து டேப் பண்ணுது. ஓகேங்களா? டேப் பண்ணும்போது நான் இந்த இடத்துல பார்த்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓபி தான் நான் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான எஸ்சிஓபி கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கிளியர் கட்டான ஒரு எஸ்சிஓபி கொடுத்தது. நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட எஸ்சிஓபி கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலில் நம்ம என்டர் ஆகணும். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணோம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு லாங் டூலை வந்து பிளேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ லாங்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே. ஸோ கொஞ்சம் பஃபர் வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக நம்மளோட ஹை தான் நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து எஸ்சிஓபி கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி வந்து இங்கே டிகர் ஆகிடுச்சு. ஸோ டிகர் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து என்ட்ரி டிகர் ஆகிட்டு டைரக்டாக நம்மளுக்கு வந்து
ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோன் இன்னுமே கீழே வந்து ஃபெயில்ட் ஆகலை. பட் ஆனால் எஸ்சிஓபி வந்து டச் பண்ணி எஸ்சிஓபி கொடுத்தது மார்க்கெட்டில் ஃபெயில்ட் ஆயிருக்கு. அகைன் நான் வந்து இன்னொரு எஸ்சிஓபிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேங்களா, அகைன் ஒரு எஸ்சிஓபி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இங்கேருந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் இந்த ஏரியாவில் பார்க்கும்போது அகைன் எனக்கு ஒரு எஸ்சிஓபி கிடைச்சது. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டலோட லோயஸ்ட் பாயிண்ட்டும் இந்த லோ பாருங்க 9482, இதோட லோ பாருங்க 9482, இதோட லோ பாருங்க 9482, எல்லாமே சேம் லோவா இருக்கிறதால நான் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணா எஸ்சிஓபியா வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுமா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் வந்து கொடுத்தது. ஓகேங்களா, கொடுத்தவொடனே எனக்கு எஸ்சிஓபி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட என்ட்ரியை இங்கே பிளேஸ் பண்றேன். அகைன் ஸ்டாப் லாஸை இதுக்கு கீழே தான் வைக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு கீழே வைக்க மாட்டேன்னா ஆல்ரெடி நான் இதே தான் ஃபாலோ பண்ணேன். அந்த மெத்தடை தான் திருப்பி நான் ஃபாலோ பண்ணணும். அகைன் ஸ்டாப் லாஸ் அடைச்சுன்னா இந்த ஜோன் ஃபெயில்ட் ஆகாத வரைக்கும் நான் வந்து என்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் என்னோட லாஜிக்கு. ஸோ நான் வந்து அகைன் வந்து டார்கெட் பண்ணது இதுதான். ஓகேங்களா, பட் ஆனால் என்னோட 1% ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே எந்த ஹிட் ஆகிருக்கு, அதுவும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளோட என்ட்ரி எடுத்துட்டு இங்கேருந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சது. இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ஸோ இந்த ஏரியாவை நம்மளோட டார்கெட்டாக வந்து டர்ன் பண்ணணும். ஸோ நிறைய டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்கே வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பயந்து போய் அந்த ட்ரேடை வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னா இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த ட்ரேட் வந்து டிபி போகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான டிபி வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கும்போது என்னோட டார்கெட் அடிக்கிறதுக்கு இன்னுமே டைமாக இருந்தது. ஸோ நான் டார்கெட் போட்டுட்டு போய் தூங்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து ஹிட்டாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் கட்டாக ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 7 மணிக்கு நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகினேன். என்னோட டிபி அடிக்கும் போது என்னோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 10 o'clock. ஒரு 3 ஹவர்ஸில் எனக்கு ஒரே ஒரு 1 minute ஸ்கேல்ப் ட்ரேட் கிடைச்சது. பட் ஆனால் அந்த ஸ்கேல்ப் ட்ரேடோட பவர் மட்டும் பாருங்கள். ஒரு ரிவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 6%, 1% நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ 5% வந்து ஒரே ஒரு நாளில் 3 மணி நேரம் நான் வந்து மார்க்கெட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸில் என்னால் வந்து ஒரு 5% வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல பொட்டென்ஷியலான ட்ரேட்ஸை நம்மளால் வந்து கேப்சரே பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து 100% ஒர்க் ஆகுது. 100% நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வந்து தைரியமாக நீங்கள் வந்து இந்த கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் யாரும் ட்ரேடிங் கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது தான் ட்ரேட் ஆக முடியும். ஏன்னா ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அந்த பிஸ்னஸ் செட்டில் டவுன் ஆகிறதுக்கே வந்து ஒரு 6 to 1 year ஆயிரும். அதே மாதிரி ட்ரேடிங்லையுமே வந்து உங்களுக்கு ஒரு 6 to 1 years வந்து கண்டிப்பாக வந்து ஆகும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு உங்களோட ட்ரேட் ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.